1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, 3வது பரீட்சை பாராதிருப்போமா. கிறிஸ்துவை என்ன பண்ணக்கூடாதான்? சோதிச்சு பார்க்க கூடாதான். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? சோதிச்சு பார்த்த சம்பவம் வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள்ல இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஒரு மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியா பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 22, 23லயும் இதே மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். தேவனை பரீட்சித்து பார்க்கிறது. தேவன் அவர்களை 40 வருஷம் மன்னாவை கொடுத்து நடத்திக்கிட்டு வர்றார். நடத்திட்டு வரும்போது அவர்கள் செய்த தப்பின் நிமித்தம் கானானுக்கு அவங்கள போக சொன்னாரு. இவங்க வேவுக்காரரை அனுப்புனாங்க. அவங்க சொன்ன துர்ச்செய்தினால போக மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் கர்த்தர் 40 வருஷம் சுத்தி போங்கன்னாரு. உடனே 40 வருஷம்லாம் சுத்த முடியாது, வேணா நாங்கள் இப்பயே போறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி போனாங்க. அடி வாங்கினாங்க. கர்த்தர் அவங்கள திருப்பி சொன்னாரு, சரி நான் தான் சொன்னனே கேட்டீங்களா, இப்போ நான் சொல்ற வழியா போங்கன்னு ஏதோ மலை வழியா போக சொல்லிட்டேன். அப்படி போகும்போது 40 வருஷம் அவங்க சுத்துறாங்க. இந்த வழி அவங்களுக்கு எப்படி இருக்குது? மனமடிவா இருக்குது. இப்ப கர்த்தருக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? அவங்க முறுமுறுத்தார்கள். இதான் பரீட்சித்து பார்த்தார்கள்னு வசனம் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செய்கிறார். ஆனால் செய்கிற அந்த காரியம் நமக்கு புரியாததுனால நாம கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம். உதாரணமா இப்ப பாருங்க, இப்ப ஏன் ஜனங்களை 40 வருஷம் கர்த்தர் சுத்தி போக சொன்னாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இவங்க எந்த ஜனங்களை பார்த்து பயப்படுறாங்க? கானானுக்குள்ள அங்க ராட்சதர் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போனா அவங்கள எங்களை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. உடனே கர்த்தர் சொல்றாரு, சரி 40 வருஷம் சுத்தி வாங்க. இவங்க 40 வருஷம் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க யாரும் இல்ல. இவங்க எந்த ஜனங்களை பார்த்து பயந்தாங்களோ அந்த ஜனங்க அங்க இல்ல. கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த 40 வருஷத்துக்குள்ள அவங்களை அந்த தேசத்துல இருந்து அனுப்பி விடுறாரு, அவங்களை இல்லாம பண்ணிடுறாரு. அப்ப கர்த்தர் சுத்தி போக பண்ணது நல்லதா கெட்டதா? ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? ஜனங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியம், ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான், எக்ஸ்பிளைன் பண்ணி தான். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி செய்யணுன்றது யார் தெரியுமா? நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம கிட்ட அப்படி சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் செய்யுங்க. ஏன்பா செய்யணும்? ஐயா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா. இப்போ சில கான்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு ஐயா இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். ஐயா அந்த 10 லட்சத்தை இப்படி பண்ணா தான், இப்படி பண்ணி பண்றதுக்கு ஒரு 4 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது, 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு மேல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதிகாரி என்ன செய்வாரு? நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போ நமக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒண்ணு தெரியணும், நமக்கு மேல இருக்கிற தேவன் நமக்கு தகப்பன். அவர் அப்பாவா இருக்கிறார். அவர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சுத்தி போக பண்றாருன்னா அதுல ஏதாவது ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். தேவன் எனக்கு செய்தவைகளில் தீமையானதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒருவேளை நான் அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து தீமை வரவே வராது. ஏன்னா தேவன் தீமை அறியாத ஒரு தேவன். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதை விட முக்கியம், தேவன் கிட்ட தீமை என்பது கிடையவே கிடையாது. அதனாலதான் அவர் தேவன். பிசாசு கிட்ட நன்மை என்பது கிடையவே கிடையாது. அதனாலதான் அவன் பிசாசு. நாம நன்மையும் தீமையும் ரெண்டும் கலந்தவங்க. வெறும் நன்மை செஞ்சுக்கிட்டே போயிட்டோம்னா கர்த்தர்கிட்ட போயிடுவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். தீமை செஞ்சுக்கிட்டே போனோம்னா பிசாசு மாதிரி மாறிடுவோம். இதுதான் 3 வித்தியாசம். தீமையே இல்லாதவர் தேவன், நன்மையே இல்லாதது பிசாசு. இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆனது நம்ம. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப தேவன் எனக்கு ஒன்று சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். அந்த நன்மையை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. நீ நடப்பது 5 வருஷமோ 40 வருஷமோ 2 வருஷமோ 20 வருஷமோ உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். அந்த வழி உங்களுக்கு தான் மனமடிவு, கர்த்தருக்கு தெரியும். இந்த வழி தான் என் பிள்ளைக்கு நல்ல வழி. ஏன்னா எனக்கு நீ இருக்கிற இடத்தை விட நீ போகிற இடம் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு நீ போய் சேரணும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படிதான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறார். யார் எங்க இருக்கணும்ன்றது கர்த்தருக்கு தெரியும். பல நேரங்களில் நமக்கு என்ன தோணுது, லண்டன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, நல்ல சம்பளம்,
செட் ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்தியாவுக்கு போ. வந்து இந்தியாவில் இறங்கினா முதல் 11 மாசம் ஊழியமே இல்லை. என்னை ஏன் கொண்டு வந்து இங்கே விட்டீங்க? நான் நல்லா தானே சம்பாதிச்சிட்டு இருந்தேன், காசு இருக்காது கையில். ஒரு நாள் எனக்கு லிட்டராக ஞாபகம் இருக்கு, என் பர்ஸில் வெறும் 10 ரூபா தான் இருக்கு, வெறும் 10 ரூபா. நான் போகிறேன், டீ கடையில் டீ குடிக்கணும்னு தோணுது, பர்ஸை திறந்து பார்க்குறேன் 10 ரூபா இருக்கு. என்ன தோணுது, இப்போ 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன இருக்காது, கையில் காசு இருக்காது. சரி இருக்கட்டும், டீ குடிக்காமல் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் என்ன பிடிச்ச இந்த இடத்துல விட்டீங்க ஆண்டவரே? எதுக்காக என்ன கொண்டு வந்தீங்க? நம்ம கதற வரைக்கும் அமைதியாக இருப்பார். அவருக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளை என்ன பண்ண போறாருன்னு நல்லா தெரியும். நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நல்ல வேளை நான் லண்டன்ல இல்ல, கர்த்தரை என்னை கொண்டு வந்து இங்க ஊழியத்துல வச்சாரு. இந்த ஊழியத்துல கர்த்தர் ஆசீர்வாதம். பல நேரத்துல கர்த்தர் ஏன் என் வழியை மனமடி உண்டாக்குகிற வழியாக நடத்துகிறார் என்பதற்கு கர்த்தரிடத்துல ஒரு திட்டம் உண்டு. அந்த வழி உன்னை மனமடிவாக்கும், ஒரு நாளும் உன்னை கொன்று போடாது. அந்த வழியிலே கர்த்தர் கொடுக்கிற உணவு, கர்த்தர் கொடுக்கிற தண்ணி, கர்த்தர் கொடுக்கிற அற்புதம் எல்லாம் வரும். ஆனா நான் நினைச்ச மாதிரி அது இருக்காது, அவ்வளவுதான். நாம ஒரு பிளான், நம்ம ஒரு டிசைன், நமக்கு ஒரு கனவு. சில நேரங்களில் நாம் எதை விரும்பவில்லையோ, ஆண்டவருக்கு நீ விரும்பாததை செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அவர் என்ன உங்களுக்கு செய்யறாரோ அது உங்களுக்கு பிடிக்கல முன்னாடி, அதான் விஷயமே. அவர் ஒரு சித்தம் வச்சிருக்காருல்ல, அதை நம்ம மாம்சத்துக்கு பிடிக்காது. ஏன்னா ஆவியின் வழி, அந்த வழிதான் கர்த்தருடைய திட்டம். நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் எது வேணானோ அதை தான் கர்த்தர் தராரு. கர்த்தர் என்னமோ இன்னைக்கு டிசைன் பண்ணிலாம் தரல, நீங்க தாயின் கருவில உருவாகும் போதே அதை ரெடி பண்ணிட்டாரு. நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு அப்படியே ஒன்று ஆப்போசிட்டா கர்த்தர் கொடுத்துட்டு உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் பாரு. இல்ல அது இது வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுத்தாரு? இல்ல இல்ல, அவர் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டா நம்ம இருந்திருக்கிறோம். அவர் நமக்கு ஒன்று கொடுக்க போறாருல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வாழ்ந்துருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இப்பதான் நீ கரெக்டா வாழ போற, உன்னை சரி பண்றேன்றார் ஆண்டவர். பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு நியமித்ததை நமக்கு வேணும்ட்டே ஆப்போசிட்டா கர்த்தர் நியமிக்கல. கர்த்தர் நியமித்ததுக்கு ஆப்போசிட்டா நாம செயல்பட்டுக்கிறோம், இப்பதான் சரி ஆக்குறோம். ஆண்டவர் வழியை சில நேரங்களிலே கடினமாய் நடத்துகிறார், சுத்தி வர பண்றார். நமக்கு பிரியமில்லாதது போல அது தோன்றும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது என்னை கொண்டு போய் கானானிலே சேர்த்து விடும். நீங்க நடுவுல முறுமுறுக்க மட்டும் செஞ்சுறாரு. அவங்க ஜனங்க தேவனை பார்த்து என்ன பண்ணாங்களா? முறுமுறுத்து பரீட்சித்து பார்த்தார்கள். ஏன் ஆண்டவரை இப்படி, எனக்கு ஏன் இப்படி? மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள். வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்றேன், சில பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரையோ ஊழியக்காரனையோ என்ன பண்ணாதீங்க, சாடிடாதீங்க. இந்த சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து சிலர்லாம் சொல்றாங்க, இந்த சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை அப்படி நினைச்சுக்கிறாங்க. நான் சொல்லுவேன், நான் சபைக்கு வந்த நாளிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஸ்பிரிச்சுவலி உலக பிரகாரமாக பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து அத்தனை பேருக்கு இருக்கு, மிகப்பெரிய கோடீஸ்வரர்ல இருந்து எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு அதுக்கான வழி இருக்கிறது. அது வந்து தப்பிக்கிறதுக்கு கர்த்தர் வழியை சொல்லி கொடுக்கிறார். அதுதான் நான் சொல்லுவேன். அதனால ஒண்ணு மட்டும், கர்த்தருக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாகவோ முறுமுறுத்துறாதீங்க. அதனாலதான் இப்படி, இதனால எதுனாலையும் கிடையாது. உங்களுக்கு வந்தது தீங்கு அல்ல, உங்களுக்கு வந்தது கொஞ்சம் சுத்தி போக பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அதை நன்மையாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தரை பார்த்து என்ன செஞ்சிடாதீங்க, எனக்கே ஆண்டவரை இப்படி, இது ஏன் எனக்கு கொடுத்தீங்க, நான் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா இருக்குதே. அதில் கர்த்தர் கொடுக்கறதுக்கு நீ ஆப்போசிட்டாக இருந்தாய், இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு நேராய் உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.